எல்லாம் அங்கே ஊதுகின்றன, இயம்புகின்றன, அற்புதமான முறையிலே பெருமானுடைய வருகையை அறிவிக்கின்றன. அங்கே ஊரிலான் குணம் குறியிலான், அந்த அற்புதமான பெருமான் உரைக்கும் பேரிலான், ஒரு முன்னிலான் பின்னிலான், பிரிதோர் சாரிலான், வரல் போக்கிலான், தனக்கு நேரிலான் ஆகிய அந்த பரம்பொருள் வந்து முன்னே நிற்க மனமகிழ்ந்து கூத்தாடுகிறார்கள். அங்கே திருமால் சிறிது அடி முன் வைத்து பெருமானிடம் சென்று அணுகி வணங்கி நிற்கின்றார். அற்புதமான காட்சியாக இருக்கிறது. பெருமான் அவரை பார்த்து புன்னகைத்து என்ன என்ற குறிப்பிலே கேள்வி நிலையிலே அந்த புன்னகையை வீசுகிறார். திருமால் பார்த்து, பெருமானே, நாங்கள் இப்பொழுது உன்னை வந்து தரிசனம் செய்வதனுடைய பொருள் என்னவென்றால், நாங்கள் மிகப்பெரிய குற்றத்தை செய்துவிட்டோம். அந்த குற்றக் கழுவாய்க்காக இப்பொழுது வந்து உன் முன்னாலே நிற்கின்றோம். நீ இல்லாமல் போயிருப்பேயானால் அந்த ஆலகால விஷம் எங்களை தாக்கி அழிந்து போய் புல்முளைத்து போயிருப்போம். நீ அந்த விஷத்தை எங்களுக்காக உண்டு நின்று வழியிலே நிறுத்தி நிற்கின்ற நீலகண்டனாக மாறி நிற்கின்றாய். நீ இல்லையேல் எங்களுடைய வாழ்வு அழிந்து போயிருக்கும். அந்த நன்றியை நாங்கள் மறந்துவிட்டோம். குற்றத்திலெல்லாம் மிகப்பெரிய குற்றம் நன்றி மறக்கின்ற குற்றம் என்று அறம் சொல்லுகிறது. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்கின்ற அந்த வாக்கின்படியாக நாங்களெல்லாம் நன்றி கொன்றுவிட்ட நிலையிலே ஒரு பெரிய குற்றத்தை செய்திருக்கிறோம். அந்த குற்றத்துக்கு கழுவாயாக உன்னை அணுகி நிற்கின்றோம். சூரியனாகிய ஒளியின் முன்னாக அந்த பனியெல்லாம் மறைந்து போவது போல உன்னுடைய அருள் முன்னிலையிலே எங்களுடைய பாவங்கள் பறைந்து போகின்றன, மறைந்து போகின்றன. ஆகவே அந்த காட்சிக்காகத்தான் நாங்கள் இப்பொழுது வந்திருக்கிறோம். நன்றி கொன்ற குற்றத்துக்கான கழுவாய் தேடி இந்த அற்புதமான தரிசனத்தை கண்டு களிக்க வந்தோம் என்று சொல்ல, பெருமான் உடனே அவர்களுக்கு அருளுரை செய்து, இதோ பாருங்கள், உங்களுக்குரிய அற்புதமான நடன காட்சியை அந்த நந்தியின் கொம்பிடையே நான் நடத்தி காட்ட நீங்களெல்லாம் கண்டு களித்து உங்கள் பாவம் ஒழிந்து திருவடியினுடைய இன்பத்தை என்றும் மாந்தி இருக்கும்படியாக உங்களுக்கு அருள் புரிகிறோம் என்று அவர் சொன்னதாக ஒரு வரலாறு அங்கே மீண்டும் மீண்டும் பார்க்கவும் கேட்கவும் நின்று நினைக்கவும் சிந்தையில் விட்டாத நினைவாக சுழலவும் அங்கேயே அந்த அற்புதமான காட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சி எதை சொல்லுகிறது என்றால், நன்றி கொன்ற பாவத்தை கழுவாய் என்கின்ற நிலையிலே இறைவன் ஒருவனிடம்தான் நாம் சென்று அதற்கு விடை தேட முடியும் என்ற காட்சி. இது தேவர் உலகத்திலே நடைபெற்றது மட்டுமல்ல, அங்கே நடந்த நிகழ்ச்சியை மீண்டும் மீண்டும் இந்த மண்ணிலேயே வந்து வணங்குகிற நிலையைத்தான் நாம் இப்பொழுது கோயில்கள் தோறும் பிரதோஷம் என்கின்ற அந்த நிலையிலே வணக்கத்தையும் வழிபாட்டையும் மாதந்தோறும் இருமுறை நாம் செய்கின்ற அந்த பகுதியை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் ஆன்றோர்கள். இந்த பிரதோஷம் என்கின்ற சொல் வடமொழி சொல். பிர என்ற உபசர்க்கம் நன்றாக என்ற பொருள். தோஷம்னா குற்றம். நல்ல குற்றம் என்று சொன்னால் ரொம்ப மோசமான குற்றம்னு அர்த்தம். சிறந்த குற்றம். அப்போ சிறந்த குற்றம் எது, பெரும் குற்றம் எது என்றால், குற்றத்திலெல்லாம் ஆய பெரும் குற்றம் நன்றி கொன்ற குற்றம். அந்த நன்றி கொன்ற குற்றத்துக்கு கழுவாய் வழிபாடாக வருவதுதான் பிரதோஷ வழிபாடு. பிரதோஷம் என்பது பெருங்குற்றம் என்கின்ற பொருளிலே வருகிறது. பிரதோஷ வழிபாடு என்று சொல்லும் பொழுது பெருங்குற்ற கழுவாய் வழிபாடு என்கின்ற அந்த பொருளிலே அது அமைகிறது. அந்த பெருங்கழுவாய் வழிபாட்டினை நாம் செய்ய வேண்டும். காரணம், நன்றி நமக்கு வேண்டும். கண்ணை கொடுத்திருக்கிறான், காதை கொடுத்திருக்கிறான், எண்ணுவதற்கு மனத்தை கொடுத்திருக்கிறான், சிந்திக்க சிந்தையை கொடுத்திருக்கிறான், நிச்சயிக்க புத்தியை கொடுத்திருக்கிறான், அதிசயம் அநேகம் குற்ற இந்த உடல் அமைப்பை கொடுத்திருக்கிறான். ஒன்றிற்கும் நாம் அதிகாரிகள் அல்லர். நாம் இதை ஒரே ஒரு நிமிடம் கூட புதிதாக உருவாக்கிவிட முடியாது. இது அத்தனையும் அவன் கொடுத்தது. நன்றி வேண்டும்.
ஆகவே அந்த நன்றி செலுத்துகிற வழிபாடு தான், கழுவாய் தேடுவதற்கான வழிபாடு தான் இந்த பெருங்குற்ற கழுவாய் வழிபாடு என்று சொல்ல வேண்டும். ஆக இந்த பெருங்குற்ற கழுவாய் வழிபாட்டினை செய்வது, நன்றியோடு இறைவனை நினைக்கும் பொழுது நாம் செய்த பாவங்கள் கழிந்து போகின்றன என்பதற்காகவும் தான் என்பதை நாம் உணர வேண்டும். பாவங்களை நாம் சேர்ப்பது போல வேறு யாரும் சேர்ப்பதில்லை. பலருக்கும் பல வகையாக வருமானங்கள் வரும். நில வழியாக வருமானம், வீட்டு வாடகை வழியாக வருமானம், பதவி வழியாக வருமானம், இப்படி பல பல வழிகளிலே வருமானத்தை ஈட்டுவது போலவே நாம் பாவங்களையும் பல பல வழிகளிலே ஈட்டிக் கொண்டிருக்கிறோம். கோடிய மனத்தால் வாக்கால் கொடிய ஐம்புலன்களால் என்று பட்டினத்தார் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லுகிறார். வளைந்த மனம், வக்கரமான மனத்தினாலும் கொடிய ஐம்புலன்களினாலும் பல பல வழிகளிலே நாள்தோறும் பாவங்களை நாம் ஈட்டிக் கொண்டிருக்கிறோம். அந்த பாவங்களையெல்லாம், குற்றங்களையெல்லாம் நாம் ஒழிக்க வேண்டுமானால் அது இறைவனிடம் சென்று தான் ஒழித்தல் வேண்டும். அந்த இறைவனிடம் சென்று வழிபாடு செய்கின்ற நிலையிலே அந்த வழிபாடு எப்படி இருக்க வேண்டுமானால் அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும். காரணம், இறைவன் அறிவுபூர்வமானவன், பேரறிவு பரம்பொருள். பேரறிவு பரம்பொருளாக இருக்கிற அந்த பெருமானை நாம் அறியாமையினாலே அடைந்து விட முடியாது. உண்மையிலேயே தெய்வ வழிபாட்டில்தான் முழுமையாக அறிவு என்பது வேலை செய்ய வேண்டும். அங்கே மூட நம்பிக்கைக்கு இடமில்லை. மூட நம்பிக்கையை இப்பொழுது சிலர் சுயநல சக்திக்காக உள்ளே கலந்து விட்டாலும் கூட உண்மையிலே தெய்வ வழிபாடு தான் அறிவுக்கு இடம் செய்கிற ஒரு அற்புதமான வழிபாடு. அங்கே அறிவு இல்லையானால் ஆண்டவன் இல்லை. நுண்ணறிவால் வழிபாடு செய்வார்க்கு உடையான் என்பது ஞானசம்பந்தருடைய வாக்கு. அறிவு, பேரறிவு பரம்பொருளிடம் அறியாமை நில்லாது, ஒளி முன்னாலே இருள் நில்லாது. ஆகவே நாம் அறியாமை கலந்த வழிபாடாக செய்யக்கூடாது. இதை எதற்கு செய்கிறோம் என்று அறிந்து செய்தல் வேண்டும். ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் என்று அப்பர் சுவாமிகள் எடுத்து பாடுகிறார். ஆகவே ஞானத்தோடு வழிபாடு இருக்க வேண்டும், அறிவோடு வழிபாடு இருக்க வேண்டும். அறிவோடு வழிபடும் அடியவர் என்று சிவஞான முனிவர் சொல்லுவது போல அடியவர்களெல்லாம் அறிவோடு வழிபட வேண்டும். இந்த பிரதோஷம் என்கின்ற சொல்லுக்கு நாம் பொருள் கண்டோம். அது பெருங்குற்ற கழுவாய் வழிபாடு என்று. அதே போல இந்த வழிபாட்டுடைய ஒவ்வொரு கூறிலேயும் என்ன அறிவுபட அமைத்திருக்கிறார்கள் ஆன்றோர்கள் என்பதை அறிந்து வழிபாடு செய்வதே உண்மையான பலனை நமக்கு அளிப்பதற்கு வாய்ப்பளிக்கும். இந்த பெருங்குற்ற கழுவாய் வழிபாடு கோயிலுக்குள்ளே நாம் முக்கியமான அந்த பிரதோஷ நாளிலே செய்கிற வழிபாடு. உள்ளே நுழைகிறோம். எப்படி கைலாயத்தை கண்டோமோ அதை போல இப்பொழுது ஒரு கோயிலை மனத்திரையிலே நீங்கள் எல்லாம் காண வேண்டுமாக உங்களுடைய திருவடிகளை வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். ஒரு கோயில், அதற்கு நுழைகிறோம். நுழைந்தவுடனே நாம் விநாயகப் பெருமான்